ஹே காய்ஸ், வெல்கம் டு அஃபா லைஃப் ஸ்டைல் சேனல். ஐ எம் அஃபா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பாருங்களேன், மேகம் வந்து எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பாருங்களேன். நானும் சரி சீக்கிரமாக கிளம்பிட்டோன்னு சந்தோஷப்பட்டா அதுக்குள்ளே மழை வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னா மணி 4:30 ஆயிடுச்சு. மூவி புக் பண்ணியிருக்கிறது 6:30. அதனால் நான் போகிற வெளில உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். கைஸ் நம்ம ஆட்டோ புக் பண்ணி ஏறியாச்சு கைஸ். அதோட கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாலுக்கு வந்தாச்சு கைஸ். இந்த மாலோட நேம் வந்து ஸ்கை ஒன், ஆம்பா ஸ்கை ஒன்று. ஃபஸ்ட்டு இது ஸ்கை வாக்காக இருந்துச்சாமா, இப்போ ஸ்கை ஒன்றுன்னு மாற்றிட்டாங்களாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாலில் என்டர் ஆயாச்சு. இப்போ நான் எப்படி வீடியோ எடுக்க போகிறேனே தெரியல, ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் ஷையாக இருக்குது கைஸ் இப்போ மாலில் எடுக்க. இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், உங்களுக்காக நான் எடுக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாலோட ஓவர் வியூ, ஓகேவா. இது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா வசந்தனுக்கு என்னமோ கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கான்டெஸ்ட்னால் கேமிங் கான்டெஸ்ட்டு. அதில் வின் ஆகிறவங்களுக்கு எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஏஜ் க்ரைட்டேரியா வந்து பார்த்திங்கன்னா 18 ஸ்டார்ட் ஆகி 35 இல்லை 30 அந்த ஏஜில் தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போகலாங்க. August 8 and 9 கண்டக்ட் பண்ணாங்க இந்த ஷோ. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஓவர் வியூ ஒரு சுற்றி காட்டுறேன். பார்த்தீங்களா, இப்போ நம்ம மாலில் இருந்தாலே நமக்கு எல்லா பிராண்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், மாமா அர்த் இருக்குது. நிறைய ஆஃபர்ஸ் போய்ட்டு இருந்துச்சு. மேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாசோஸ்லாம் வந்து லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 200 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே ட்ரெண்ட்ஸ் இல்லை, லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் இருந்துச்சு, மினிசோ இருந்துச்சு. இந்த மாதிரி டாடலரி அப்படின்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. இங்கே கிட்ஸ் வியர் அதெல்லாம் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நானோமின்னு ஒரு ஷாப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பான் ஷாப். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜப்பானில் யூஸ் பண்ணுற நிறைய திங்ஸ் இங்கே அவைலபிளாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே சாரீஸ்க்குன்னு ஒரு ஷாப்பு. இந்த ஷாப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா கோ ஆப்டெக்ஸ். இதுவும் இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷூஸ் அண்ட் பேக்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. அங்கே வந்துட்டு நாங்கள் ஒரு பேக்கோட ப்ரைஸ் கேட்டோங்க, 4000 ருபீஸு. அதுக்கப்புறம் ஒரு வாலெட்டோட ப்ரைஸும் கேட்டோம். அது வந்துட்டு 800 சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராம்போலின் பார்க்லாம் அங்கே இருந்துச்சு. ஆனால் நான் எதுலேயுமே போகலங்க, ஏன்னா நமக்கு மூவிக்கு டைம் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டைமுக்கு போனோன்னா நம்ம வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியாது. நான் வந்துட்டு என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மாலோட ஓவர் வியூ என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறது தான் என்னோடய இது. ஸோ அதனால் நான் எதுலேயுமே போகல. சரி வீடியோ நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே போகல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோ கலர்ஸு இந்த மாதிரி நிறைய பிராண்டோட ஷாப்ஸ் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் நைக்கா அங்கே இல்லைங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபன் சிட்டிக்கு வந்திருக்கோம். இதுவும் வந்து உங்களுக்காக நான் ஷூட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்தேன். நான் ப்ளே பண்ணுறதுக்கெலாம் வரல கைஸ், ஜஸ்ட் ஒரு கிளிப்பை எடுத்துகிட்டு நான் போயிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூர் மார்க்கெட்டு அந்த புக் ஷாப் தீமில் இங்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஏஸ்தட்டிக் லுக்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேருந்து பார்த்தாலுமே இந்த மாலோட வியூ இருக்கு இல்லையா, மாலுக்கு போனாலே இந்த எங்கேருந்து பார்த்தாலும் செம்மையாக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளியா மார்க்கெட்னு ஒரு ஷாப் அங்கே இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தோன்னே நார்மல் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு மேக்ஸ் வந்து போயிருந்தோம் கைஸ். மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வழக்க போல் நம்ம மிரரில் வந்துட்டு ஒரு பிக் எடுத்துகிட்டு அப்படியே கேர்ள்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, காஸ்மெட்டிக் செக்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே போயாச்சு. போயிட்டு லாக்மியில் வந்துட்டு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக்கில் அவைலபிளாக இருக்கான்னு பார்த்தோம். ஆனால் அங்கே நியூட் ஷேடில் அவைலபிளாக இல்லை. சரி நம்ம மூவி பார்க்க டைம் ஆகிடுச்சு, நம்ம லிஃப்ட்டில் போயாச்சு கைஸ். ஸோ லிஃப்ட்டில் போயிட்டு நாங்கள் வந்துட்டு நிறைய கிளிப்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபைனலி நம்ம 5th ஃப்ளோருக்கு வந்தாச்சு கைஸ். நான் என்ன மூவி பார்க்குறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் செக் பண்ணிட்டு வந்துடலாம். டிக்கெட் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இதுதான் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ வாங்க நான் உங்களுக்கு என்ன மூவி பார்க்குறேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இதே முறையில் தான் நான் பார்க்க போகிறேன் கைஸ். இது ஆக்சுவலாக July 10 ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நம்ம எப்போ பார்க்குறோம், ஆகஸ்ட் மந்தில் பார்க்குறோம். இப்போ வாங்க நம்ம போயிட்டு நான் மூவியோட டைட்டில் கார்டில் உங்களை மீட் பண்ணுறேன். என்னடா மூவியோட டைட்டில் கார்டு காட்டாமல் தேட்டரோட டைட்டில் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? நானும் அப்படி தான் கைஸ் நினச்சேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் கார்டு போட்டுட்டு டேரெக்டாக டோரிமான் மூவி போட்டாங்க கைஸ். நாங்களும் நினச்சோம் ஐயோ தப்பாக வந்துட்டோம் போல இருக்குதுன்னு நினச்சேன். ஜஸ்ட் அது ஆட் தான் கைஸ். இப்போ மூவியோட டைட்டில் கார்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 1 hour 23 minutes இருக்கும் சார். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி 1 hour 20 minutes சார். மொத்தம் 2 hour 43 minutes படத்தை முடிச்சிடலாம் சார். படத்தை போடுங்கடா டேய்.
டைட்டில் கார்டு பார்த்துட்டிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வர ஒரு சாங்குங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு சாங்கு. இதை போடணுன்னு ஆசை தான், பட் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும் கைஸ். அதனால தான் நான் போடல, சாரி ஃபார் தட். மூவி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபீல் குட் மூவி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மிஷன் போட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஹாஃபும் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, வேறு லெவலில் இருந்துச்சு. மூவிக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, ஃபீல் குட் மூவி, ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்ல மூவியாக இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், மூவிலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகிறதுக்கான டைம் வந்துருச்சு கைஸ். அதனால் நம்ம கேப் புக் பண்ணி கேபில் ஏறி இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட அப்பா லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.